கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா ஒரு புதிய வாழ்க்கை முறைமை. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளைக் கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். எபிரேயர் 11:13. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவை பற்றிய வாக்குத்தத்தமும் கல்வாரியின் ஆசீர்வாதங்கள் அல்லது புண்ணியங்களும் ஆகும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களால் இவற்றை விசுவாசித்தால் தூரத்திலேதான் பார்க்க முடிந்தது. ஆனால் அவ்வாக்குத்தத்தங்கள் அவர்கள் மேல் எவ்வளவு அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடியவையாயிருந்தன. அவர்கள் யாவரும் தாங்கள் இப்பூமியில் அந்நியரும் பரதேசிகளுமென அறிக்கையிட்டு கொண்டு விசுவாசத்தில் மரித்தார்கள். அப்படியானால் வாக்குத்தத்தத்தை பெற்று கொண்டவர்களாகிய நாம் இப்பூமியில் அந்நியரும் பரதேசிகளுமாக ஜீவிக்க எவ்வளவு அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆபிரகாம் மிக பெரியதொரு ஐசுவரியவானாயிருந்த போதிலும் அவன் கூடாரங்களிலே குடியிருந்து அந்த கூடார வாழ்க்கையை தனது பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தான். ஏன்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கியிருக்கிற அஸ்திபாரங்கள் உள்ள ஒரு நகரத்தை குறித்து அவனுக்கு ஒரு பெரிய வெளிப்படுத்தல் இருந்தது. எபிரேயர் 11:10. அந்த நகரம் வச்சிரக்கல்லாலான புதிய எருசலேமாகும் என்பது வெளிப்படை. ஆபிரகாம் நித்தியத்தில் புதிய எருசலேமாகிய நகரத்தில் வாசம் பண்ண அழைக்கப்பட்டவன் அல்ல. ஆனால் அந்நகரத்தை குறித்த ஒரு வெளிப்படுத்தல் அவனுக்கு கிடைத்தபோது அவன் தன் முதிர் வயதில் தன் தேசத்தையும் இனத்தாரையும் விட்டு புறப்பட்டு கூடாரங்களில் குடியிருக்க கூடியவனானான். நாம் விசுவாசமுள்ளவர்களாயிருந்தால் அனுதினமும் சாகிறவர்களாயிருப்போம். மரிப்பது லாபமே என அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். உயிர்த்தெழுதலின் சரீரம், புதிய எருசலேம், சீயோன் இவற்றை குறித்து மகிமையான வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசத்தால் காணக்கூடியவர்களாயிருப்போமாயின் நமது வாழ்க்கை முறைமைக்கு அது எத்தகையதொரு பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணுவதாயிருக்கும். நமது வாழ்க்கையின் அமைதியை குலைக்கும் தேவையற்ற காரியங்களை எவ்வளவு எளிதாக நாம் விட்டு விடுவோம். எத்தனை காரியங்களை நாம் ஆதாயமென காண்பதற்கு பதிலாக அவற்றை நஷ்டமென எண்ணுவோம். எத்தனை காரியங்களை நாம் குப்பை என்று வீசி எறிந்து விடுவோம். அருமையானது, விலையேற பெற்றது என நாம் இப்போதும் கருதும் சிலவற்றை எவ்வளவு வித்தியாசமாக மதிப்பிடுவோம். கர்த்தரின் இரகசிய வருகை தாமதமாகுமாயின் நாம் விசுவாசத்திலே ஜீவித்து விசுவாசத்திலே மரிக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.